ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பர்சன் வந்து உங்கள காத்திருக்க வச்சுட்டு, இல்லைனா காத்திருக்க சொல்லிட்டு, இல்ல நீங்க காத்திருப்பீங்கன்னு தெரிஞ்சு இந்த பர்சன் வரல. இட்ஸ் லைக் அ ஹார்ட் பிரேக். அது வந்து உங்கள கொஞ்சம் உங்க மனச உடைச்சிருச்சு, இல்லைனா வந்து உங்க மனச ரொம்ப காயப்படுத்திருச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக் டைமுக்கு வரேன்னு சொன்னவங்க ரொம்ப நேரம் உங்கள காக்க வச்சு வரவே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க பேசாம கூட போயிருக்கலாம். ஆனா இந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ சொல்ல விரும்புறாங்க. அவங்களோட லவ் லாங்குவேஜ் கொஞ்சம் வேற. இட்ஸ் லைக் நீங்க டைமுக்கு வருது. உங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து அம் அவங்க டைமுக்கு வந்து அவங்க காதல ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளான் இருக்கு. அ இட்ஸ் லைக் அவங்க அவங்க சரியான நேரத்தில சரியான காய நகர்த்தி, இந்த காதல எங்க எடுத்துட்டு போணுமோ, அவங்க நிச்சயமா எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து அவங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றாங்க. அதில உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. அவங்க உங்கள நேசிக்கிறாங்களா, இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த பர்சன் உங்கள வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்கள சுத்தி இந்த காதல சுத்தி ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. அதுலேருந்து வெளில வரத்துக்கு இல்லைனா வந்து அது சரியான விதமா கையாண்டா மட்டும் தான் இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போக முடியும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காதல்ல இருக்க சிக்கல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பர்சன் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போய் அதுக்காக கவலைப்படணும் அவசியம் இல்ல. இங்க பாருங்க பிரிட்ஜ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இன்னைக்கு வருது. இந்த பர்சன் வந்து உங்களுக்காக காத்துட்ருப்பேன்னு சொல்றாங்க. நீங்க காத்துட்ருந்தத விட அதிக நேரம், அதிக காலம் அவங்க உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. நீங்க இங்கேருந்து இங்க வர்றதுக்கு. மேபி நீங்க கோவிச்சுட்டு போயிருந்தீங்க, இல்லைனா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து நீங்க இங்க வரத்துக்காக இந்த பர்சன் காத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும். இங்க பாருங்க ரொம்ப பொறுமையா காத்துட்ருக்காங்க. பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டீப் டைவ். இந்த காதல்ல இன்னும் ஆழமா குதிக்கிறதுக்கு இந்த பர்சன் தயாரா இருக்காங்க. பட் அது சரியான தருணத்தில சரியான விதமா செஞ்சா மட்டும் தான் இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போக முடியும். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க அவங்களோட லவ் லாங்குவேஜ் வேற. இப்ப பார்த்தீங்க ரிப்பேர். இந்த இந்த ரிப்பேர் எனர்ஜி வந்து இதுக்கு முன்னாடி ரீடிங்லேயும் வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கு. ஸோ உங்க மோஸ்ட்லி நீங்க பார்க்குற கலெக்டிவ் உங்களோட காதல் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசை காயப்படுத்தின விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த காதலை யூனியனை நோக்கி எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ உங்கள் காதல் ஒன்று சேருமா சேராதா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கோம், இது என்ன ஆகும் அப்படின்னு குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான பல விஷயங்கள் வந்து சயின்ஸ் மூலம் இங்கே வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி இங்கே பாருங்கள் உங்கள் கைகளில் குழந்தைங்க கூட இருக்காங்க. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி. என்ன சொல்கிறது, 10 ஆஃப் பென்டிக்கல்ஸ் இல்லைனா 4 ஆஃப் வான்ஸ் அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ உங்கள் காதல் தடைகளை தாண்டி முன்னாடி போகும்போது நீங்கள் நடந்த ஒரு சம்பவத்தையே வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதீங்க. அதான் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல விரும்புகிறாங்க. அதை வந்து மறந்துடுங்க. இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணது இல்லை, இல்லைனா சூழ்நிலை காரணமாக அவங்க பண்ண விஷயம். இதுக்கும் உங்களோட காதலில் நீங்கள் கோவிச்சிட்ருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிச்சிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அவங்களுக்காக காத்துட்ருக்கிறது உங்களோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா, உங்களுக்காக சீக்ரெட்டாக பல விஷயங்கள் செய்கிறது அவங்களோட லவ் லாங்குவேஜ். ஸோ இந்த கிளாஷ் எப்போவுமே இருக்கும் லவ்வில். அதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்கு தான் வந்து விட்டு கொடுக்குறது வேணும். ஈகோ இருக்கக்கூடாது. சரண்டர். காதல்னாவே ஈகோ செத்துடணும். காதலில் ஈகோ வந்துச்சுன்னா காதல் செத்துடும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி பாஸ்டில் இந்த பர்சன் ஈகோயிஸ்டிக்காக இருந்துக்கலாம். இங்கே பாருங்கள் காத்துட்ருக்காங்க உங்களுக்காக. எம்பரர் பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. மேபி இந்த பர்சன் உங்களை நோக்கி வர்றது உங்களுக்கு தெரியாது. மேபி இந்த பர்சனுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம். ஏன்னா எம்பரர் வந்து த நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ரிலேட்டட், ஹையர் அத்தாரிட்டி, ஃபாதர் ஃபிகர், இல்லை சூழ்நிலை கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள பிளாக் பண்ணுது. அந்த காதலை வந்து சொல்ல விடாமல் பிளாக் பண்ணுது. இந்த பர்சன் வந்து மேலேருந்து வாரியாக பார்த்தீங்கன்னா தான் நைட் ஆஃப் கப்ஸ். அதாவது உங்களை நோக்கி வர்றதுக்கான முயற்சியில் அவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தயக்கம் இருக்குது. மேபி இவங்க கொஞ்சம் ஷை டைப், இல்லைனா வந்து இவங்க தயங்கிறதுக்கு காரணம் இந்த பிளாக்கேஜ். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடை எதுவாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் கீழே போகிற 6 தான் தடை அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இருக்குது. இது பிரபஞ்சம் கொடுக்குற வழி. இந்த பிரிட்ஜை தாண்டி உங்ககிட்ட அவங்களால வர முடியும். வந்து சேருவேன்னு சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக.
எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, இடையில ஆறு வந்து 2 கரையை பிரித்தாலும் சரி, நான் இந்த கரையிலேருந்து அந்த கரை வந்து சேருவேன். இல்லை நீ இங்கேருந்து அங்கே வரத்துக்கான வழியை நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வை வரி ஆக்சுவலாக நான் பண்ண வந்த ரீடிங்கே வேறு. இந்த நொடி நினைவுகள் தான் நான் ஆக்சுவலாக பண்ண வந்தது. அதுக்கு தான் எல்லாம் ஷஃபில் பண்ணி வச்சதும். பட் உங்கள் பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரீடிங்கை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கோ வந்து இந்த விடை தேவை, யாரோ இதுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த வழி வந்து உங்களை வந்து வேறு மாதிரி யோசிக்க வைக்குது. அதனால தான் உங்கள் பர்சன் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, என்னோடய ரீடிங்கே மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்த ஃப்ளோவே வேறு, நான் பண்ணிகிட்ருக்க ரீடிங்கே வேறு. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். இது யாருக்கு பொருந்ததோ இந்த எனர்ஜி, இந்த வலி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வலியே கிடையாது. ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீ இந்த லைக் அந்த 3D வேர்ல்டுலாம் இந்த ஃபிசிக்கல் திங்கை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுதான் அவங்க தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. தேர் லவ் இஸ் அன்கண்டிஷனல், இட்ஸ் வெரி பியூர். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க மேலே வச்சுட்டு இருக்க காதல் ரொம்ப ஆழமானது. சாரி ஃபார் யார்னிங். இப்போ வந்து இந்த பர்சனோட காதலை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த எனர்ஜி கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு பாடல் வரிகள் மூலம் கன்ஃபார்ம் பண்ணலாம். மேபி இந்த பாடல் வரிகள் அவங்க ஹம் பண்ணிகிட்ருக்க பாடல் வரிகளாக கூட இருக்கலாம். இது வந்து உயிரோரம் நீயா, தீ வச்சது நீயா, நம்புனேனா நான் போயா வாட்டுறது என்னா, விழி தாண்டி மறைஞ்சேன் அன்பே போதுமா, வழி அடைச்ச சிறகு. ஐ டோன்ட் நோ என்ன சாங் எனக்கு தெரில, பட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விழி நீங்கி போகுதே காட்சி, குழல் நீங்கி போகுதே சுவாசம். நீங்கள் இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. அதனால தான் அவங்க அது சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் உயிரோரம் நீயா, தீயா, தீ வைச்சது நீயா. மேபி நீங்கள் அந்த பெயினை வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரல அப்படிங்கிறத, இல்லைனா வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்காக காக்க வச்சுட்டு இருந்துருக்கு. மேபி வர சொல்லிட்டு வராமல் போயிருக்கலாம். அது சூழ்நிலை தான். மேபி அவங்கள கடைசி நேரத்தில் யாராவது தடுத்து நிறுத்தியிருக்கலாம். சம்திங். அவங்க வந்து அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்றாங்க. நீங்கள் என்ன அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அதை பண்ணாதீங்கன்றாங்க. டேக் இட் ஈஸி அப்படின்றாங்க. இதுதான் அவங்களோட எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து பெயினில் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களோட எனர்ஜி பாருங்கள். உருகி உருகி போனதடி என் உள்ளம், யான் நீயே. குறுகி குறுகி போனதடி என் எண்ணம், யான் நீயே. நீ இன்றி மூடுமோ என் வானம். ஸோ இந்த பாடல் இது எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளோவில் நான் படித்து முடிச்சிட்டேன். பட் இந்த பாடல் வரிகளை நான் தான் எழுதினேன். எனக்கே வந்து அது என்ன வரி என்ன ஃப்ளோன்னு எனக்கு புரியல. ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. மேபி நீங்கள் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து டோட்டலாக அந்த ஈவெண்ட்டை மறந்துடுங்க. நீங்கள் வந்து எப்போ அதை ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த பர்சன் உங்கள்கிட்ட வரும்போது உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை சொல்லி அதுக்கான கிளாரிட்டியை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறாங்க. உங்ககிட்ட எது சொல்லத்துக்கும் அவங்க தயங்க போகிறதில்ல. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து உங்களை காயப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை காயப்படுத்திட்டாங்க, வந்திருக்கணும் வரலை அப்படின்னு. அவங்க வராமல் இருந்ததுக்கு ஒரு தடை காரணம்னு சொல்கிறாங்க. தடை மேபி ஜாப், ஒர்க் அந்த நேரத்தில் வந்திருக்கலாம். நீங்கள் கோச்சிட்டு போனனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷன் கூட அவங்களுக்கு வரலை. ஐ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் தட் யூ ஆர் கோயிங் டு பி த ஒன் தட் காட் அவே. I wish I had the courage to come back for you, but I just don't feel ready. I need more healing time first. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, மேபி ஏதோ ஸ்பெசிஃபிக் டைமில் அவங்க எதிர்பார்த்துருக்கீங்க. அவங்க இப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போது உங்களுக்கு வந்து அந்த தைரியம் இல்லை. இட்ஸ் லைக் கரெக்டு தான். அவங்க வரலை அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் அவங்க ஆள் மனசு ஒத்துக்குது. எனக்கு வந்து அப்போ தைரியம் இல்லை, நீ வந்து இப்போ அதனால் விலகி போயிட்டுருக்கியோன்ற பயம் இருக்குது எனக்கு. இப்போது நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் வந்து அதை சரியாக செஞ்சுருக்கணும், எனக்கு அப்போ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இட்ஸ் லைக் தட் மொமெண்ட், அந்த மொமெண்ட்டில் நான் எடுத்த முடிவு.
ஆனால் இப்போ இருக்க மெச்சூரிட்டி அப்போ எனக்கு இல்லை. இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக நான் இந்த தடையை தாண்டி உன்னை பார்க்க வந்திருப்பேன். இல்லைனா நீ இட்ஸ் லைக் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், கம்ப்ளீஷன் த எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள். 999 நீங்கள் 999 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வராங்க. ஜஸ்ட் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி கைஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தருணத்தில் நீங்கள் 2 பேருமே தயாரான சூழ்நிலை இல்லை. வி போத் நீட் மோர் டைம் அண்ட் ஹீலிங் பிஃபோர் இட் இஸ் சேஃப் ஃபார் அஸ் டு பி டுகெதர். ஸோ நீங்களும் வந்து 2 தடவை ஹீலிங் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கும் ஹீலிங் தேவை. என்ன நடந்ததோ உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்திருந்தால் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைமும் தேவை. அதே சமயம் நீங்களும் இந்த மாதிரி கோவிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலை. அவங்க தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அது வந்து அது அப்போது வடிவேலு மாதிரி அது அன்னைக்கு இது இன்னைக்கு, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அது அன்னைக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, இல்லைனா அன்றைக்கி வந்து நான் பயத்தை தான் சூஸ் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இல்லை. மேபி இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நீ இன்றி மூடுமோ என் வானம், அதுதான் வந்து என் கண்களில் படுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டீங்க, அவங்களோட வானம் வந்து இருண்டு போயிருக்கு, அங்கே வெளிச்சமே இல்லை, ரொம்ப தெளிவில்லாமல் கரும் மேகங்களாக இருக்குது. அதனால் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிடுறியா, மறந்துடுறியா அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு சேஃப் ஜேர்னி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் உங்கள்கிட்ட ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால எடுத்து கவுத்தேன்னு எதுவும் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லை. ரொம்ப சேஃபாக அடிமேல் அடி வச்சு பொறுமையாக பண்ணுறது தான் பழக்கம். உங்களுக்கு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அடிக்கிற ஆள். ஸோ அதுதான் லவ் லாங்குவேஜ். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்கள் தைரியம் மேபி அவங்களுக்கு அப்போ இல்லை. இப்போது அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துன்னா உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைனா உன் தைரியம் எனக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணுற ஆள் அப்படின்னு. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட்ஸ், 3 of cups, கன்ஃபியூஸ்ட், ஆப்ஷன்ஸ். இந்த எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதனால தான் இங்கே வந்து உயிரோரும் தீ வச்சது நீ அந்த சாங் வரும்போது நான் சந்தேகப்பட்டேன். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் நீங்கள் கோச்சிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த பர்சன் வந்து ஆப்ஷன்ஸ், சீக்ரெட்டாக ஆப்ஷன்ஸ். டு பி ஃப்ரேங்க், இல்லீகல்னு சொல்ல முடியாது, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப். அதாவது இல்லிசிட்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கமிட்டடாக இருக்கும்போது வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அது ரொம்ப கேவலமான வேலை. ஸோ அதை இந்த பர்சன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் 3 of cups, பார்ட்டி போகிறது, இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட், தமிழில் சொன்ன கொச்சையாக இருக்கும். அதனால தான். ஸோ இந்த பர்சன் இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. 5 of swords, உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனால் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அவங்க யாரோட சுற்றிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு பாம்பு, நல்ல பாம்பு, இப்போ அது வந்து புஸ்ஸுன்னு படம் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கு. என்ன பிளாக்மெயில்? இந்த பார்ட்டி பண்ண யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ உங்கள் பர்சனை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்ககிட்ட வந்து எதாவது சொல்லிவிடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராமா போயிட்டுருக்கு. இட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். ஆனால் இந்த ட்ராமா தான் இந்த பர்சனுக்கு நீங்கள் யார், இந்த காதல் எவ்வளோ ஆழமானது, அவங்க என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்க பாஸ்டில், இட்ஸ் லைக் உங்ககிட்ட வந்திருக்கணும். இட்ஸ் லைக் உங்களை சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த பர்சன் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கணும், ஆனால் முடிவு எடுக்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஹாப்பினஸ், சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இப்போ வந்து நம்ம ஊர் சுற்ற முடியாது, நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சி பண்ண ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இல்லை, இங்கே எத்தனை மினுக்கட்டாம்பூச்சி இருந்தாலும் ஒரிஜினல் ஸ்டாருக்கு ஈக்குவல் ஆகுமா? நீங்கள் தான் மூன் எனர்ஜியில் இருக்கீங்க. சில மூன் வந்து மேஜிக்கல் மிஸ்டிக்கல் பீயிங். இப்போது அவங்க உங்ககிட்ட மட்டும் காதலை கொடுக்கறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறையா இந்த காயின் எங்கே கிடைக்கிற பக்கம்லாம் அள்ளி இறைச்சிருக்காங்க. இப்போது அள்ளி இருக்கிறதுக்கு காசு இல்லை. மேபி இந்த பர்சன் ஃபினான்ஷியலாக அடி வாங்கியிருக்காங்க. பிரபஞ்சம் டிவைன் இன்டர்வென்ஷன் நடந்திருக்கு. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க காத்துக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். கல்யாணம் 2 தினம் வந்திருக்கு.
4 ஆஃப் வான்ஸ் பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஹேரஃபண்ட். ஸோ உங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ், பெரிய பதவிகள் இருக்க பர்சன், இல்லைனா வந்து நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. மேபி அது இந்த பர்சனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம், மேபி இந்த பர்சனுக்கு ஏதாவது இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் கிடச்சிருக்கலாம் உங்களை பற்றி, உங்களோட மேபி நீங்கள் டிவைன் ஃபெமினன் உங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே எத்தனை நான் சொன்ன மாதிரி மின்மினி பூச்சிகள் இருந்தாலும் வேலைக்காகலை. அதெல்லாம் வருது போகுது, அவ்வளோதான். அது வந்து நிலையாக இல்லை. ஸோ இந்த பர்சன் ரீசெண்டாக ஏதோ ஒரு அடி வாங்கியிருக்காங்க, நீங்கள் விலகி போனது அவங்களுக்கு பெரிய பலத்த அடி. ஸோ இப்போது அவங்க வந்து வாழை சுருட்டிட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு கெஞ்ச போகிறாங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக ஓடி வர போகிறாங்க. டைம் லைன் கேட்டுருமா? ஆல்ரெடி வந்து இட்ஸ் பியாண்ட் டைம். டிக்டாக், ஓ தட்ஸ் வை ஐ காட் திஸ் டிக்டாக் எனர்ஜி. இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துறாங்க, நீ போறியா இல்லை உன் சாப்டர் நான் முடிச்சு விடவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30 days இந்த ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்த்து 30 daysக்குள்ளே உங்களுக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும், மன்னிப்பு. ஜெய்சரம், காட் பிளஸ் யூ.